2016 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் 176 கோடி ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக ஜனநாயக சீர்திருத்த சங்கம் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. தேர்தல் தொடர்பான கட்சிகளின் வரவு செலவு குறித்து தேர்தல் ஆணையத்திடம் கட்சிகள் தாக்கல் செய்த கணக்குகளின் அடிப்படையில் ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் என்ற அமைப்பு ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த 2016ஆம் ஆண்டில் நடைபெற்ற 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய மற்றும் மாநில கட்சிகள் தங்கள் வருவாயாக 355 கோடியே 19 லட்சத்தை காண்பித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் 573 கோடி ரூபாயை தேர்தல் செலவினமாக அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. தமிழக சட்டப்பேரவையை தேர்தலை பொறுத்தவரையில் திமுக அதிகபட்சமாக 97 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அதிமுக 64 கோடியே 72 லட்சம் ரூபாயும், காங்கிரஸ் கட்சி 5 கோடியே 12 லட்சம் ரூபாயும், பாட்டாளி மக்கள் கட்சி 3 கோடியே 2 லட்சம் ரூபாயும், பாஜக 3 கோடியே 49 லட்சம் ரூபாயும் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் செலவிட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல காங்கிரஸ் கட்சி 13 கோடியே 97 லட்சம் ரூபாயும், திமுக 9 கோடியே 7 லட்சம் ரூபாயும், பாட்டாளி மக்கள் கட்சி 8 கோடியே 27 லட்சம் ரூபாயும், அதிமுக 4 கோடியே 1 லட்சம் ரூபாயும், பாஜக 1 கோடியே 71 லட்சம் ரூபாயும் தேர்தல் நிதியாக வசூல் செய்துள்ளன.